ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 10 நாட்களுக்கான தினப்பலனை மகர லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம். ஏப்ரல் 11 முதல் ஏப்ரல் 20 வரை. முதல் நாள் ஏப்ரல் 11. மகர லக்னத்திலேயே சந்திரன் இருக்கார். நம்ம லக்னத்திலேயே சந்திரன் இருக்காரு. உத்திராட நட்சத்திரம், அஷ்டமாதிபதி சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை. புதனுடைய நட்சத்திரம் குருவனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புதன் கிரகமும் நமக்கு மீனராசிலேயே இருக்கார். அதனால் துணிச்சலான காரியங்கள், புதிய ஒரு சிந்தனைகள், புதிய செயல் தடங்கள் இதையெல்லாம் பார்க்கக்கூடியது. சிறு பிரயாணங்கள், டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு யாரையாவது தகவல் தொடர்பு பண்ணுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. அக்ரிமெண்ட் போடுறது, ஒரு கிரைய பண்ணிக்கிறது, மற்றும் நமக்கு மனசு அப்படிங்கிறதுல என்னெல்லாம் விருப்பம் இருக்கோ அந்த விருப்பத்துக்கு உண்டான நிகழ்வுகளை இன்னைக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு இந்த நாள் உதவும். மதியம் 1:39 திருவோண நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போறாரு. திருமணம் போன்ற சுபகாரியங்கள், குழந்தை பிறப்பு மற்றும் திருவிழாக்கள் அல்லது வழிபாடுகள், பூர்வீக சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போயிட்டு வர்றது, இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமான நாளாக இருக்கிறது. மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. ஏப்ரல் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:13 வரைக்கும் இந்த திருவோண நட்சத்திரம். அதற்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம். 2 பாதம் மகரத்திலையும் 2 பாதம் கும்பத்திலையும் இருக்கு. இப்ப செவ்வாயினுடைய பலனை இன்றைக்கு மகரத்தில் இருக்கிற சந்திரன் வழங்குகிறார். செவ்வாய் சனியினுடைய நட்சத்திரத்துல 3ஆம் இடத்துல உத்திரட்டாதியில இருக்க. செவ்வாயினுடைய உபநட்சத்திரம் கேதுவாக இருக்கு. கேது 8ல் இருக்க. அதனால இன்றைக்கு செய்யக்கூடிய முயற்சிகளில் கவனம் தேவை. அல்லது ஒருத்தரை சந்திக்கிறது, ஒரு பிரயாணம் பிளான் பண்ணுறது, அல்லது ஒரு அக்ரிமெண்ட் போடலான்னு முடிவு பண்ணதெல்லாம் தடையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தகவல் தொடர்பில் ஒரு கட்டாகுது. ஒரு குறிப்பிட்ட பிளானை நம்ம நினச்சிட்டு இருக்கிறதுக்கு அதில் தடைகள் ஏற்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு புது முயற்சிகளை கைவிடுறது நல்லது. இந்த அவிட்ட நட்சத்திரம் திங்கட்கிழமை ஏப்ரல் 13 மாலை 4:03 வரைக்கும் திங்கட்கிழமை அன்னைக்கு கும்பராசியிலிருந்து நடத்துது. கும்பராசியில் 2 பாதம் அவிட்டன். அப்போ இன்றைக்கும் அதே பலன்தான். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியோடு சேர்ந்து இயங்குகிறார். புதனும் மதியம் 2 மணிக்கு சனி நட்சத்திரத்துக்கு ஜாயின் ஆயிடுறாரு. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை 3ஆம் இடம் என்பது திடீர் துணிச்சல், அசட்டு துணிச்சல், தைரியத்தை கொடுத்தாலும் கூட நாம் இந்த புது ஒரு நபர்களை சந்திக்கிறதுலையெல்லாம் இன்னைக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். ஏனென்றால் இந்த சனி செவ்வாயை தடுக்கக்கூடியவர். மாலை 4:03 சதய நட்சத்திரம். நமக்கு 2ஆம் வீட்டில் கும்பராசியில் ராகுனுடைய நட்சத்திரம். ராகுவும் அதே சதய நட்சத்திரத்தில் இருக்கார். ராகுனுடைய உபநட்சத்திரம் புதனாக இருக்குது. இன்றைக்கு எதிர்பார்த்த பண வரவு வரும். எதிர்பார்க்காத சில பண தேவையும் நமக்கு பூர்த்தி செய்யப்படும். நமக்கு ஆதாயமுள்ள நாளாக இருக்கும். வேலையில் இருந்தாலும் தொழிலில் இருந்தாலும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4:05 இந்த சதயம் முடிஞ்சு பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்குகிறது. குருவனுடைய நட்சத்திரம் தான் பூரட்டாதி. நம்ம லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் குரு இருக்காரு. தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால வேலையில் சில மாற்றங்கள், இன்டர்னல் சேஞ்சஸ் அல்லது டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. வழக்கிலிருந்து விடுதலை ஆகிறது, கடன்லேருந்து விடுபடுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. எதிரிகள் பிரச்சனைகள் இன்னைக்கு கொஞ்சம் சொல்யூஷன் ஆகிடும். அதாவது ஒரு தீர்வு கிடைச்சிடும். இப்போ ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அதில் நமக்கு ஒரு
ரொம்ப நாளாக பிரச்சனை ஓடிட்டு இருந்தது, ஒரு கிளியரன்ஸுக்கு வந்துடும். ஏப்ரல் 15ஆம் தேதி புதன்கிழமை இந்த பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 3:22 வரைக்கும் இருக்கு. அப்போ பூரட்டாதி குருவினுடைய நட்சத்திரம் இந்த மாதிரி நமக்கு திடீர் மாற்றங்களை தரும். அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியும் உத்திரட்டாதியிலே இருக்கிறதுனால சந்திரன் சனி சேர்க்கை பலனை கொடுக்கு. அதனால் இன்னைக்கு தகவல் தொடர்பு, பத்திரிக்கை எழுதுறது, திருமண காரியங்கள் இது மாதிரி சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். இளைய சகோதர வழியில் நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கிறதும் கிடைக்கும். இன்றைய வகையில் நமக்கு புது முயற்சிகள்னால வெற்றி உண்டு. ஏப்ரல் 16ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1:58 வரைக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம், அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதனும் சனியினுடைய நட்சத்திரத்தில், செவ்வாயும் சனியினுடைய நட்சத்திரத்தில், சனியும் சனியினுடைய நட்சத்திரத்தில், சந்திரனும் சனியினுடைய நட்சத்திரத்திலிருந்து இப்போ அடுத்தது புதனுடைய ரேவதிக்கு போயிடுது. இப்போ இந்த புதன் சனியை போல பலன் தர்றதுனால இன்றைக்கு நமக்கு மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், இப்போ ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க, அது மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் நடத்துறது, மற்றும் ஐடி துறை, வெளிநாடு தொடர்பு, இது அனைத்துக்கும் நல்லா இருக்கும். வியாபாரத்துக்கும் நல்லா இருக்கும், மார்க்கெட்டிங்க்கு நல்லா இருக்கும். இந்த ரேவதி நட்சத்திரமானது வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 17ஆம் தேதி மதியம் நண்பகல் 12:02 முடிஞ்சு அஸ்வினி நட்சத்திரம் தொடங்குது. நமக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் கேதுவனுடைய பலனை தருகிறார். கேது 8ஆம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் சூரியனுடைய அந்தரத்திலையும் இருக்கிறதுனால 4-8 அப்படிங்கிறது கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல அல்லது தொழில் பண்ணுற இடத்துல, உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நமக்கு ஒரு ஹரிபரியாக இயங்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு வேலைக்கு 2 வேலை செய்கிறோம், வருமானம் கம்மி, ப்ராஃபிட் கம்மி, இது மாதிரியான டென்ஷன்கள். சரியானபடி எரர் நடந்துக்கிட்டே இருக்குது. எரர் நடந்ததுன்னா அது நமக்கு லாபம் வர வேண்டிய லாபம் கட் ஆகுது. இது மாதிரியான அவஸ்தைகளுக்கு ஆளாகணும். வண்டி வாகனங்களில் நம்ம பிரயாணம் பண்ணுறதுலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏப்ரல் 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:42 முதல் பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம். இப்போ சுக்கரன் அதே 4ஆம் இடத்துல தான் இருக்கார். சூரியனுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கார். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்சம் இடமாற்றம் சம்மந்தப்பட்டது, இடம் விற்கிறது, வீடு விற்கிறது, வாகனம் விற்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். அடிப்படையில் இன்றைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸான நாளாக இருக்கும். டென்ஷன்லேருந்து விடுபடுவீங்க. ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:09 முதல் கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். 1 பாதம் மேசராசியில் இருக்குது, 3 பாதம் ரிஷபராசியில் இருக்குது. இந்த ரிஷபராசியில் நமக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் சூரியனை போல பலன் தருகிறார். சூரியன் 4ஆம் வீட்டில் கேது நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறனால ரொம்ப மிக்சடு ரிசல்ட்டாக இருக்கும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ரிலாக்ஸாக இருக்கலான்னு இருந்தால் ஏதோ ஒரு வேலை தொந்தரவு அல்லது ஏதாவது ஒரு நமக்கு சாதகம் இல்லாத செய்திகள், அதாவது ஒரு துக்க செய்திகளோ அல்லது கெட்ட செய்திகளோ அல்லது உறவுகள் சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குற மாதிரியான செய்திகளோ வம்பு வழக்கு சம்மந்தப்பட்டதோ கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் அது அவங்கவுங்க ஜாதகத்தில் திசாபுத்தி கெட்டிருந்ததுன்னா சூரியன் யாருக்கெல்லாம் 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக இருந்ததோ இன்னைக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். மறுநாள் ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம் 5ஆம் வீட்டில் சந்திரனாகவே பலப்படுறதுனால திருமண நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள், குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிறது, என்டர்டெயின்மெண்ட்டு, அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.